இங்கிலாந்தோட பேட்டிங் ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரன் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாரி பேட்டிங் ஆப்போசிஷன் இருக்கும்போது, ஒன்லி வே டூ ஸ்டாப் தேர் அது வந்து பார்த்தீங்கன்னா, விக்கெட் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ எனக்கு வந்து விக்கெட் டேக்கிங் பவுலர் வேணும். நீங்க வந்து எவ்வளோதான் வந்து டிஃபென்சிவ் பவுலர் இருந்தாலும், அவங்களோட பேட்டிங் ஸ்ட்ரென்த்துக்கு நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஆர் ரன் சேவிங் முடியாது. ஸோ யார் யாரு உங்க ஸ்குவாட்ல பெஸ்ட் விக்கெட் டேக்கர்ஸ்? நீங்க வந்து ரன் எவ்வளோ குடுக்குறாங்கன்னு பார்க்கவே பார்க்காதீங்க. ஜஸ்ட் விக்கெட் எடுக்கணும்னு பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு என்ன பார்த்தீங்கன்னா, குல்தீப் பலாண்டே விளையாடணும். ஸோ குல்தீப் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரீசன். ஒண்ணு அவங்க வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர ஜென்ரலாவே இங்கிலாந்து வந்து ஹிஸ்டாரிக்கலி நல்லா ஆட மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ ரிஸ்ட் ஸ்பின் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரகிள். ஏன்னா அந்த பேக் ஆஃப் த ஹேண்ட்லேருந்து ராங் ஒன் போடலாம். நல்ல டர்ன் ஆகும். பவுன்ஸ் ஆகும் ரிஸ்ட் ஸ்பின்னுக்கு. ஸோ என்ன கேட்டீங்கன்னா, குல்தீப் வந்து இந்த டீம்ல டெஃபினட்டா விளையாண்டே ஆகணும். யாருக்கு பதிலா அப்படிங்கிறது வந்து அவங்க டிசைட் பண்ணிக்கலாம். பட் என்னோட தாட் என்னன்னா, குல்தீப் ஷுட் பிளே ஆஸ் த இப்போ ஒரு ஸ்பின்னர் மட்டும் ஆடுறாங்கன்னா கூட, ஐ வில் டிராப் ஜடேஜா, பிளே பிளே வாஷிங்டன் சுந்தர் ஆஸ் அ பேட்ஸ்மேன் ஹூ கேன் போல் அண்ட் தென் பிளே குல்தீப். ஸோ இதுதான் வந்து என்னோட இனிஷியல் பவுலிங் தாட். அண்ட் ஆல்சோ பூம்ரா விளையாட மாட்டாருன்னு கேள்விப்படுறோம். இன்கேஸ் அவர் விளையாடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிராஜ் ஆப்வியஸ்லி பிக் பண்ணிருப்பாரு. பிரசீத் கிருஷ்ணா வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒரு கேம் குடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா, பிரசீத் கிருஷ்ணா வந்து எவ்வளவு ரன் குடுத்தாலும், ஸ்டில் இஸ் யுவர் விக்கெட் டேக்கர். நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எடுத்தாருன்னா 2, 3 விக்கெட் எடுத்துருவாரு. ஸோ அதனால அந்த 2 பேரையும் மாத்தாம, குல்தீப்ப மட்டும் உள்ள கொண்டு வந்து 4த் ஃபாஸ்ட் பவுலருக்கு பதிலா வந்து நீங்க பார்த்தீங்கன்னா 2 ஸ்பின்னர் ஆடலாம். அதுதான் என்னோட காம்பினேஷனா இருக்கும். 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், 2 ஸ்பின்னர்ஸ்.